சனியினுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, சனியினுடைய பார்வை 3ஆம் வீட்டிலேயே விழுது. சுக்கிரனின் வீட்டை பார்க்கக்கூடிய சனி உங்கள் தைரியத்தை அதிகப்படுத்த போறாரு. இதுவரைக்கும் பயந்து பயந்து செயல்பட்ட உங்கள் செயல்பாடுகள்ல புதிய வேகம் பிறக்கும். கராராக பேசி காரியம் சாதிப்பீங்க. அறிஞர்கள் நிறைந்த அவையில கூட தயக்கம் இல்லாம பேசி புகழ் பெறுவீங்க. சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவுக்கு நிற்பாங்க. சனி பகவான் 7ஆம் வீடான கன்னிய வக்ரமா பாக்குறாரு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில சொத்துக்கள் சேரும். சனி பகவான் 10ஆம் இடமான தனுசு வக்ரமா பாக்குறதுனால தொழில் இனி ஸ்திரப்படும். கைவிட்டு போன வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவாங்க. செல்வம் செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவோடு சூரியன் இணையக்கூடிய ஆவணி மாதம் கடன் பிரச்சனைகள் குறையறதுக்கு வழிபிறக்கும். எதிரிகளும் ஓடி ஒளிவாங்க. அரசு தொடர்பான வழக்குகள் சாதகமா முடியும். உங்களோட தேக ஆரோக்கியம் மேம்படும். ஸ்தானாதிபதியான செவ்வாயினுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கு. அதனால பணவரவுக்கு தடை இருக்காது. குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும். புதன் சனிக்கிழமைகள்ல நரசிம்ம பெருமானை வணங்கி துளசி சாத்தி வழிபட்டு வர நவகிரகங்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இதே மாதிரி பல ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.